வானொலி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கடைசியா உங்க எல்லாரையும் மகிழ்ச்சியில ஆழ்த்த திரும்பவும் வந்துட்டாங்க உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் பிரீத்தி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்பதான் பிரீத்திக்கு கல்யாணமான விஷயம். ஆனா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம நேயர்களை சந்திக்கிறதுக்காக அந்த புதிய திருமண பெண் உங்களுக்காக இப்ப நம்ம ஸ்டுடியோ. என் மருமக என்ன பத்தி சொல்ல போறா பாருங்க. ரொம்ப பெருமையா சொல்வா. ஆஹா பிரீத்தி, அம்மாவை பத்தி நல்ல விதமா ஏதாவது சொல்லணும்னா அம்மா சூடாடுவாங்க, ருத்ரதாண்டவமே ஆடுவாங்க. பிரீத்தி டார்லிங், ஞாபகம் இருக்கு இல்லையா? உன் ப்ரோக்ராம்ல அம்மாவை பத்தி ஏதாவது பேசலன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நீ பேசுறத கேட்க ரேடியோ பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். குட் ஆஃப்டர்நூன் சென்னை நேயர்களே, இது உங்கள் பிரீத்தி பண்பலை 96.9. மறுபடியும் சின்ன இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக. சரி, ஒண்ணு சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி சொல்லணும்னா நோ வரி, உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல காத்துட்டு இருக்கேன். முதல்ல இந்த பாடலை கேளுங்க, ஒரு இனிமையான ராகம். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, அருண் ஸ்கூல்ல விட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. பிரீத்தி ப்ரோக்ராம் ரேடியோல போயிட்டு இருக்கு. வாங்க பெரியம்மா. நல்லா இருமா. ஒரு விதவ வெள்ளை புடவையில இருக்க வேண்டியவ கலர் புடவையில கூட நல்லாதான் இருக்க. இந்த மாதிரி நிறங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? சரி, இந்த இனிமையான ரொமான்டிக்கான பாடலுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எந்த நேயர் பேசுறாருன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க பிரீத்தில இருந்து மிஸ்ஸஸ் பிரீத்தியா மாறின மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ புது உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. திருமணம் ஒரு புது பந்தத்தை, மகிழ்ச்சிய கணவர் வடிவுல தருது. அந்த கணவர் என்ன ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிரியமா பாத்துக்கிறாரு. பாத்தியா காயத்ரி, முதல்ல தம் புருஷன் புராணத்தை பாடிட்டு இருக்கா பிரீத்தி. உன்னை பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அது அப்படி இல்ல, இப்பதான ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுவா பாருங்க, என்ன பத்தி அவ சொல்லுவா. இங்க டென்ஷன் ஆயிட்டே இருக்கு ஸ்வீட்டார்ட். அம்மாவை பத்தி ஏதாவது பேச. நேயர்களே, இந்த திருமணத்தோட எனக்கு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. அதோட பல புதிய உறவுகளும் கிடைச்சிருக்கு. நான் பேசுறது என் மாமியாருங்கிற உறவை பத்தி தான். ஆமா, என்னோட அத்தை. அவங்க ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப அழகானவங்களும் கூட. இதோ அடுத்த பாடல் அவங்களுக்காக. கேட்டீங்க இல்லையா என்ன பத்தி என் மருமக எப்படி பேசினான்னு? எவ்வளவு நல்ல விதமா சொல்லியிருக்கா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வீட்டுல அவ சின்ன மருமக தான், ரொம்ப மரியாதை தெரிஞ்சவ. இன்னொரு விஷயமே அவளுக்கு தெரியும். கல்யாணமானா புருஷனை மட்டும் இல்ல, தன்னோட மாமியார், ஓரகத்தி எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு. ஹலோ பிரீத்தி மேடம், உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்கன்னா மாமியாரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாமியாரை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக இப்படி மாமியாருக்கு ஐஸ் வச்சு பேசுறீங்களா? பார்த்து பார்த்து கொஞ்ச நாள்ல இந்த ஐஸ் உருகிட போகுது. அப்புறம் மாமியாருடைய உண்மையான குணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியத்தான் போகுது. பாத்தீங்களா நீ உங்க மருமகளை ஒருத்த எப்படி மடக்கிட்டான்னு? அதோட உங்க மருமகளை நீங்க ரொம்ப தாங்காதீங்க.
பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அட பெரியம்மா, நாம எதுக்கு மூணாவது மனுஷன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு? நம்ம பிரீத்தி தான் அத்தையை பத்தி ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொன்னாலே. ஆமா, விஜய் கரெக்டா சொல்றா. ஏன் மருமக அப்படிப்பட்டவ கிடையாது. ஹ. சாரி, என் மாமியாரை சந்தோஷப்படுத்த சில பொய்களை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் மாமியாரை நீங்க சதிச்சீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு அவங்க எவ்வளவு வில்லங்கமானவங்கன்னு. கடவுளே, 4 மணி ஆயிடுச்சு. அருண் ஸ்கூல் பஸ் வேற ரிப்பேர். அருணை நான் தான் போய் கூட்டிட்டு வரணும். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? எங்கேயாவது போக போறியா? அத்தை, அருண் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நான் தான் அவனை போய் கூட்டிட்டு வரணும். அருண் ஸ்கூலுக்கு போறதுக்கு இவ்வளவு அமக்கலமா? பாத்திரங்கள் எல்லாம் போட்டு உருட்டுற, பெரியவங்க முன்னாடி எப்படி மரியாதையா நிக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. உன் புள்ளைய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா பெரியவங்க முன்னாடி மரியாதை இல்லாம நிக்கிறது பெரிய தப்புங்கிறத மறந்துடாது. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ டென்ஷன்ல. ஏன்னா அத்தை, அம்மா வீட்ல அம்மா வீட்டை பத்தி பேசுறத முதல்ல நிறுத்து. அது ஒரு பெரிய தப்பு தெரியுமா? இந்த வீடு உங்க அம்மா வீடு மாதிரி கிடையாது. இது உன் மாமியார் வீடு. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. சரிங்க அத்தை, இனிமே நான் கவனமா இருக்கேன். நீ ஒன்னும் அருணை கூப்பிட்டு வர போக வேண்டாம். டிரைவர் கிட்ட சொல்லு, அப்படி இல்லைன்னா பிரதீப் அனுப்பினா போதும். எப்ப பாரு வெளியில சுத்துற வேலையாவே இருக்கு. பிரதீப், அம்மா, நீ போய் அருணை கூட்டிட்டு வா. உன் அண்ணி கிட்ட ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேட்டு போ. சரிங்கம்மா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க போறியா? ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே பிரியாவும் பானுவும் நூடுல்ஸ் பண்ண சொன்னாங்கல்ல, நீ இன்னும் ரெடி பண்ணல? ரெடி பண்ணிட்டேன் அத்தை. எங்க பாருங்க. சரி. அது சரி அண்ணி, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எதை மிஸ் பண்றீங்க தெரியுமா? என்ன யோசிக்கிறீங்க புது அண்ணி? அண்ணா கூட நீங்க பெருசா வெளியே போன மாதிரி தெரியலையே. எனக்கு புரியுது, வீட்லயே ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கும் அண்ணாவுக்கும் நடுவுல ஒரு நல்ல வேவ்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு காலையில கூட உங்களையும் அருணையும் கூட்டிட்டு அவனை ஸ்கூல்ல டிராப் பண்ண வந்தார்ல, இப்ப திரும்பவும் அவரே அருணை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு. உங்க மேலையும் அருண் மேலையும் அவருக்கு எவ்வளவு பாசம்ல. சரிதானே அண்ணி? ஐ மீன் புது அண்ணி. அண்ணா உங்களுக்கு ஏத்த பேர் தானே? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உடனே போய் பிரீத்தி ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ஐஸ்கிரீம் கேக்னு வாங்கி கொடுங்க. அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். குட் ஐடியா. பை. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க எல்லாருக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. ஷூர். தேங்க் யூ அண்ணி. மணி 6 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அருண் வீட்டுக்கு வரவே இல்லையே. ஃபோன் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, என்னங்க? நான் ஆர்த்தி பேசுறேன். வந்து மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலையே. ஆர்த்தி, நான் வரதுக்கு லேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவர்கிட்ட எப்படி கேக்குறது? அருணை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணாரா இல்லையானே?
என்னங்க அது அருண் என் கூட தான் இருக்கான். டோன்ட் வரி. அண்ணி, உங்களோட ஒரு மருமக ஜாலியா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனா இன்னொரு மருமக என்ன ஆனானே தெரியலையே. இப்ப வந்துருவா. ஆமா பிரதீப், நீ எதுவும் சொல்லாம எங்க போயிருந்த? இல்லம்மா, அது வந்து இவளை கூட்டிட்டு வர போயிருந்தேன். பிரதீப் சொன்னல, எனக்கு ரொம்பவே பசிக்குது. அட பெரியம்மா, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன மருமகளே, உன் பெரியமாவை இப்படித்தான் நீ வரவேற்பியா? எப்படியா? புரியல. நல்லாரு நல்லாரு. பிரதீப், டின்னர் என்ன செஞ்சிருக்காங்க? வாசனை தூக்குது. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இந்த பிரதீப் ஏன் காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான்னு புரிஞ்சிருச்சு. எதுவும் சொல்லி கொடுக்காமயே உங்க புள்ள பொண்டாட்டிய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அப்படியா பிரதீப்? தேங்க் யூ so much. நீ உண்மையிலேயே எனக்கு ஏத்த புருஷன் தான். தேங்க் யூ. அண்ணி, உங்க புள்ள மொத்தமா அவுட் ஆயிட்டான். நாள் பூரா இவன் பொண்டாட்டியவே கவனிச்சுட்டு இருப்பான். அப்புறம் எப்படி இவன் அம்மா அப்பாவுக்கு சேவை செய்வான்? இந்த அபிதாவோட சேர்த்து இந்த பிரீத்தியையும் கொஞ்சம் நாம அடக்கி வைக்கணும். இல்லைன்னா என் புள்ள பிரதீப அவ வலையில போட்டுக்குவா. ராஜேஷும் பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே விட்டேன்னு சொன்ன இந்த பிரதீப என் பேச்ச கேட்க மாட்டான். இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். அருண், என்னாச்சுப்பா? உனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் லேட்டு? அம்மா, அது என்ன அருண், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அம்மா, அப்பா இன்னைக்கு என்ன இன்னொரு புது ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. என்னங்க, நீங்க அருணை ஸ்கூல் மாத்திட்டீங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இவ்ளோ பெரிய முடிவை என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? எங்க குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க தான் முடிவெடுப்பாங்க. மருமக அந்த முடிவை ஏத்துக்கணுமே தவிர எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அபிதா மருமக மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம பழைய மருமகளா இருந்தா இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு அவளுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவ புதுசா வந்த மருமக தானே. மருமக மாறினதுனால இந்த குடும்பத்தோட பழக்கமும் மாறிடுமா என்ன? இது பாருமா, என் பையன் ராஜேஷ் ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா நல்லா யோசிச்சு தான் எடுத்திருப்பான். அருண் இப்ப படிக்க போற ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் ஒன்றும் கிடையாது. சாதாரணமா அதுல யாருக்கு இடமும் கிடைக்காது. வசதி உள்ள பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அது. இந்த விஷயத்தை கேட்டு நீ சாதாரணமா சந்தோஷம் தான் பட்டிருக்கணுமே தவிர இதுக்காக நீ வருத்தப்பட்டிருக்கவும் கூடாது, ஏன்னு கேள்வி கேட்டிருக்கவும் கூடாது.
அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால உன் பையனோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். போம்மா, போய் பையனை புது ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ற வழிப்பார். போ. நான் எடுத்த இந்த முடிவில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஆர்த்தி, அருணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுதான் பிரியா பவனை படிக்கிற ஸ்கூல்லயே அவனையும் சேர்த்திருக்க. அருண் நல்லா வரணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, இதுல உங்களோட ப்ராப்ளம் என்ன? ஏனுங்க, அருண் முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஒருவேளை அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா நானே அவனை புது ஸ்கூல்ல சேர்த்திருப்பேன். ஆனா ஆர்த்தி, அருணோட ஃபியூச்சருக்காக அவன் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறது ரொம்ப அவசியம். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த விஷயத்துல முழு ஈடுபாடு இல்ல. பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல் அது. இது அருணுக்கு கண்டிப்பா சரிப்பட்டு வராது. அவனுக்கு சாதாரண ஸ்கூல் தான் சரியா இருக்கும். அப்புறம் படிக்கிறவங்க கையில தான் எல்லாமே இருக்கு. அவங்க எங்க படிச்சாலும் நல்லபடியா முன்னேறலாம், நல்ல மார்க்கும் அவங்க வாங்கலாம். ஏழை குழந்தைங்க வெறும் தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால அருணுக்கும் அவனோட பழைய ஸ்கூலே போதுங்க. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா ஆர்த்தி, கடவுளோட அருளால இப்ப அவன் ஒரு நல்ல குடும்பத்துக்கு வந்திருக்கான், வசதியான குடும்பமும் கூட. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க ஆர்த்தி, உண்மையா சொல்லணும்னா இந்த பரந்த உலகத்துல நாம நல்லா படிச்சு முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுறதுதான் பெரிய சேலஞ்ச். இந்த விஷயத்துல நாம யோசிக்க வேண்டியது பசங்களை பத்தி. அவங்க 3 பேரும் நல்லா படிச்சு முன்னேறி காட்டணும். அதுதான் உங்களோட நோக்கமும் என்னோட நோக்கமும். அவங்க 3 பேரும் ஒன்னா படிச்சு பழகினா அவங்களால நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். ஒருத்தர் புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட 3 பிள்ளைங்களும் ஒத்துமையா ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஆர்த்தி, நீங்க என் குழந்தைங்களை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அருணோட எதிர்காலம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, அருணும் என்னோட பையன்தான். நம்பிக்கை. வாழ்க்கையில நான் யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சனோ அவரே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. இப்ப மத்தவங்க மேல என்னால எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.